ஓகே. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து, நம்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்களா இருந்தோம். புறஜாதி மக்களா இருந்தோம். இஸ்ரேல் மக்கள் தான் வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா அதுலருந்து நம்ப ஆ அதுலருந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா, பிறந்தாரு. பிறந்து அவர் ஏற்ற வேளையில வந்து அவர் வந்து பூமியில அனைத்து மக்களுக்காகவும் தன்னுடைய ஜீவ பலிய ஒப்புக் கொடுத்து எல்லாரையும் ரட்சித்தார் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சபை சொல்ற ஒரு அழைப்பு வந்து ஆரம்பிக்குது. பரலோக அழைப்பு. அது இது முதற்கொண்டு மேலயும் கீழயும் வந்து தூதர்கள் இறங்குவாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க சொல்லி காரியத்தின்படி, அதனால பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழைப்பு வருது. அந்த அழைப்பின்படி சுவிசேஷம் வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்பு சபையின் அழைப்பு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு போகுது. ஆனா இஸ்ரேல் மக்களும் வந்து இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சது மட்டும் தான் இல்லாதபடிக்கு கடைசி வரைக்கும் அவங்க ஏத்துக்கல சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, புறஜாதி மக்களுக்கு போகுது. ஓகே. ஆனா இப்ப இருந்த குழப்பம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல இருந்த குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணமும் அங்க யூதர்கள் யாரெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களா மாறுனாங்களோ, அவங்க நியாயப்பிரமாணத்தை பற்றிக்கொண்டு அநேக புறஜாதி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாணத்த கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், ம், அந்த கட்டாய நிமித்தம் என்ன பண்ணாங்கன்னா, கலாத்தியர் மக்களு அவங்க விருத்த சேதனம் வரைக்குமே போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், ம், நம்ம நேத்தி கூட பார்த்தோம். ஓகே. 5 3ஆம் வசனத்துல. அவங்க ம், விருத்த சேதனம் பண்ணி, அவங்க ம், வந்து ஆவியில தொடங்குனவங்க ம், மாம்சத்துல ம், முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? அப்போ இந்த மாரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ ம், நம்ம ஏற்கனவே பார்த்தபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓகே. இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லி கடைசியா ம்ஹ்ம். சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். ம்ஹ்ம். அப்போ எதுக்காக சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி நான் வந்து நியாயப்பிரமாணமோ இல்ல பாவத்தை போக்கும் கிரியைகளுக்கு நான் வந்து அடிமை ம்ஹ்ம். அல்ல. அது எல்லாத்தையும் ம்ஹ்ம். யார் பண்ணா சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பண்ணிட்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ம்ஹ்ம். நான் செய்ய வேண்டிய கிரியை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாச கிரியை. ஓகே. நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். அப்ப நான் அந்த கிரியை செய்றேன். அப்பன்னா என்னது? சாட்சியா அறிவிக்கிறது என்னோட கிரியையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னது? உலகமெங்கும் ம்ஹ்ம். போய் எனக்கு சாட்சியா இருங்கள். ஓகே. எருசலேம், யூதேயா, சமாரியா உலகமெங்கும் சாட்சியா இருங்கள். ம்ஹ்ம். சோ அந்த கிரியை தான் நான் செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ம்ஹ்ம். ஆவிக்குரிய கிரியைகள் ம். சொல்லி சொல்லும்போது, ஆவிக்குரிய மனுஷனுடைய கிரியைகள் சொல்லி பார்க்கும்போது, புதிய மனுஷன் பிறக்கிறது சொல்லி பார்க்கும்போது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ கிரியைகள் தான் நம்ம செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். நம்ம பாவத்தை ஒடுக்கும் கிரியைகள செய்ய தேவையில்ல. ஓகே. நம்ம மனம் திரும்பினா போதும். இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை முற்றிலுமாய் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். சொல்றத நம்ம ம். என்ன பார்த்தோம்னா, ரோமர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தோம். கரெக்ட்டா? ம். ம். ரோமர் 9:14 நம்ம என்ன பார்த்தோம்னா, அங்க வந்து நம் பாவங்களை அறிக்கையிடும்போது, நம்ம பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்க அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். ம். ஓகே. அது அது எங்க பார்த்தோம்னா, 1 யோவான் 1 9ல பார்த்தோம். ஓகே. 1 யோவான் 1 9 படிச்சிருங்க ஒரு வாட்டி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார் சொல்லுகிறோம். ம். ஓகே. ம். நம் ம். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. ஏன்னா பாவம் இல்லை ம்ஹ்ம். என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே பாவிகள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ம்ஹ்ம். மன்னிப்பு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அத கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா ம்ஹ்ம். தேவனோட நற்கிரியைகள் செய்யறதுக்கு நம்ம போயிடலாம் சொல்லி ம். பார்க்கிறோம். ம். ஓகே. இந்த இந்த வசனத்தின்படி 3 வசனம் கூட படிங்க. எதுனா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சுத்திகரி செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப நம்ம மனம் திரும்பினா போதும். நம்ம மனப்பூர்வமா நம்ம மனம் ம்ஹ்ம். திரும்பும்போது, ம்ஹ்ம். நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொன்னபடி, நம்ம மனம் ம்ஹ்ம். திரும்பும்போது, ம்ஹ்ம். தேவன் நம்மள வந்து என்ன பண்றாரு? கான்ஷியஸ்னஸ்ஸ பாவ ம்ஹ்ம். எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு தேவன் வல்லவரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து சிகரெட் குடிக்கிறது பழக்கமா இருக்கு. அடிக்ஷனா இருக்கு. ம்ஹ்ம். ஏதாவது ம். ஒரு அடிக்ஷன் இருக்கு. ம். அப்போ வந்து அவன் சொந்த முயற்சினால ஒருத்தன் பண்றான்னா, ம்ஹ்ம். அது ஒண்ணு சில பேரால வெற்றி பெற முடியும். சில ம். பேரால நெறைய பேரால தோல்வி தான் அடையறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்ப வெற்றி பெற்ற மனுஷன் என்ன பண்ணுவான்னா, நான் வந்து ட்ரை பண்ணி நான் வந்து வெற்றி அடைஞ்சேன். ம்ஹ்ம். ஏன் என்னால முடியல? சொல்லிட்டு அவன பத்தி தான் பெருமை பாராட்டுவான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அவன் மேபி அதுல வேணா வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஆனா நெறைய விஷயத்துல என்ன பண்ணான்? தோல்வி அடையலாம். மேபி அந்த அவனுக்கு பயங்கரமான வல்லமை அந்த இது இருக்கலாம்.
ஓகே. ம். அந்த அதெல்லாம் அடிக்ஷன்ல போறதுக்கு இல்லன்னா வந்து அந்த அந்த அளவு பயங்கர ஸ்டபர்னா இருக்கலாம் அவன். அத இது பண்றதுக்கு, ம். போக்குறதுக்கு. ஆனா வந்து என்னதுன்னா, தேவன் மேல ஒருத்தன் விசுவாசம் வைக்கிறான். அவன் ம். வந்து தேவனே என்ன மன்னிங்க, கிறிஸ்து இயேசுன்றதுனால என்ன கழுவுங்க சொல்லும்போது, அவன் முழுவதும் யார் மேல விசுவாசம் வைக்கிறான்? தேவன் மேல வைக்கிறாரு. ஓகே. ம்ஹ்ம். அப்போ அவன் வந்து என்ன பண்றான்? அவர் மேல வைக்கும்போது, தேவன் அவனுடைய பாவங்களை அந்த சுத்த மனசாட்சி கொண்டு வரதுக்கு தேவன் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அதிக நிச்சயம் ம்ஹ்ம். அல்லவா அது. இட் இஸ் அ ம்ஹ்ம். ட்ரூலி ஹேப்பன். அது நிச்சயமா நடக்கும்னு சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி அவன் விடுதலை ஆக்கப்பட்ட மக்கள் ஆள் வந்து என்ன சொல்லுவான்னா, ம்ஹ்ம். தேவன் தான் என்னை விடுதலையாக்குவாரு சொல்லி ம்ஹ்ம். யார சொல்லுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சொல்லாதபடிக்கு, தன்னோட மேன்மையை சொல்லாதபடிக்கு, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் சொல்லாதபடிக்கு, அவன் என்ன பண்றான்னா, தேவன் கிட்ட தான் சொல்றான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு, இந்த மாரி வேலை செய்யறது நம்ம வேலை கிடையாது. பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்யறது நம்ம வேலையே கிடையாது. நம்ம ம். செய்ய வேண்டிய வேலை என்னது? நற்செய்தியை சொல்றது. ஓகே. நற்காரியங்களை ம்ஹ்ம். செய்யறதுக்கு. அதனால தான் இந்த வசனத்திலே என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாவங்களை இயேசு கிறிஸ்துன்றதுனால கழுவி நீக்கிடுவார். ஓகேவா? ம்ஹ்ம். நம்ம வந்து என்ன செய்யணுமா? தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது. அதான் நம்மளோட வேலையாம். அதானே போட்டிருக்கு இந்த ம்ஹ்ம். வசனத்துல ம். படிங்க. கரெக்ட். அதனால இங்க 14 9, 14 தானே? 9, 14 எபிரேயர். நித்திய ஆவியினாலே தம்மைத் தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ம். அது தேவன் பார்த்துப்பார். ம். ஓகே. இந்த மனம் திரும்புதலுக்கான காரியங்கள் நம்ம ம். மனப்பூர்வமா மனம் திரும்பும்போது, நம்ம மனுஷரார் அது தேவன் பார்த்துப்பார். நம்மள வந்து பாவம் அடுத்தபடிக்கு பாவத்தில் நிலைத்திருக்காதபடிக்கு, ஓகே. ம்ஹ்ம். அவன் வந்து பாவத்தை தொடராதபடிக்கு, ம். கடின இருதயமாவாதபடிக்கு தேவன் வந்து நம்மள அதுலருந்து நம்ம நீக்கிறதுக்கு தேவன் வந்து உதவி செய்றவரா இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. பாவத்திலருந்து மன்னிப்பு குடுக்கறதுக்கு தேவன் உதவி செய்றா இருக்காரு. அது செஞ்சுட்ட பிறகு நம்ம என்ன பண்றோமா? டைரக்ட்டா ஊழியம் செய்யறதுக்கு ம். தொடர்ந்து போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். ம்ஹ்ம். நம்மளோட வேலையே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். நற்கிரியைகளை செய்றது தான் நம்மளோட வேலையா. ம். இதான் இந்த வசனம் எந்த வசனத்துல படிக்கலாம்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் இது மேகம் ம், போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மைச் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தைத் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ம். சரி இந்த வசனத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னது? ம்ஹ்ம். ஒண்ணு, நமக்கு நம்மள சுத்தி நெறைய சாட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாட்சிகள் 2. சொல்லும்போது சுத்தி கிடையாது. ம்ஹ்ம். முன்னாடி வசனத்துல 11ஆம் அதிகாரத்துல. ஓ! விசுவாச வீரர்கள். ம்ஹ்ம். ஓகே. ம். ஆபேல் தொடங்கி ம்ஹ்ம். கடைசி யோவான் சாணர் வரைக்கும் இருக்காங்க. ம்ஹ்ம். சாட்சிகள். ம். பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது நம்மை சுற்றி இருக்கிற பாவங்களை தள்ளிவிட்டு. ம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மள சுத்தி இருக்கிற ம்ஹ்ம். பாரமான யாவற்றையும். பாரம். ம். ம். பாரம்னா என்னது? ம்ஹ்ம். பாரம்னா எவ்ரிதிங் தட் ஹிண்டர்ஸ் அஸ். ம். இப்ப எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். ஒருத்தர் ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாருன்னா, ம்ஹ்ம். அவருக்கு வந்து பாரமா இருக்கிற விஷயம் வந்து என்னதுன்னா, ம். ஆ என்ன சோம்பேறித்தனமா சொல்றது? இருக்கலாம். ஆ சோம்பேறித்தனமா இருக்கலாம். சோம்பேறித்தனமா இருக்கலாம். இல்லன்னா வந்து ம்ஹ்ம். அவங்க ம். வந்து வீட்ல ம். ம். இருக்கிறதே வந்து ஒரு பாரமா இருக்கலாம். ம்ஹ்ம். குடும்பத்தோட அலுவல்கள். ம். அவர் என்ன பண்றாரு? ம்ஹ்ம். அங்கருந்து வெளில வந்துட்டு, அந்த ட்ரெய்னிங் இருக்கிற இடத்துல வந்து ம்ஹ்ம். தங்குறாரு. 6 மாசம். ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி ம்ஹ்ம். ஒரு 6 மாசம். ம். தங்கி ஃபுல் ம். ட்ரெய்னிங் அதிலேயே டெடிகேட்டடா ம்ஹ்ம். பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம். ஓகே. ம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, வெற்றி பெற்ற பிறகு தான் என்ன பண்றாரு? திருப்பியும் வீட்டுக்கு போறாரு. ம். ஓகே. அப்போ பாரம் சொல்லும்போது, இந்த ஓட்டத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, ம்ஹ்ம். அதெல்லாம் நீக்கிட்டு. ம். ஓகே. அது மேபி குடும்பம் கூட இருக்கலாம். ஆனா வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். ஆ ஐ ஹேவ் கம் டூ புட் ஃபயர் ஆன் ம்ஹ்ம். எர்த். லூக்கா 12:49. ம்.
பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை மட்டும் லிட்டரலா ஒருத்தர் எடுத்து பேசினாரா எப்படி இருக்கும்? ம், இயேசு கிறிஸ்து பூமியை அழிக்க வந்தார், அது ம், இப்பொழுதே பத்தி எறினவர் அவர் விரும்பப்படுறாரு. அப்ப விருப்பப்படுறார். மக்கள்லாம் அழியிறது ம், ம், மக்கள்லாம் அழியிறது தான் அவருக்கு விருப்பமா சொல்லுவாங்க. ம், 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 ஓகே. இப்பதான் நிறைய பேர் முஸ்லிம்ஸ் வந்து இதை மட்டும் ம், எடுத்துக்கிறாங்க. ம், ஓகே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல வரல. ம், அடுத்த ம், வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படிங்க ம். அப்படியே. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது ம். முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதாவது அந்த மரணம் ம். அவருடைய மரணத்தை வந்து குறிக்கிறதா இருக்கு சொல்லி ம். பாக்குறோம். அடுத்தது. நான் நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? ம். சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த வசனத்துக்கான அர்த்தம் புரியுதா? பிரிவினை. ம்ஹ்ம். என்ன ம். பிரிவினை இது? அடுத்த ம்ஹ்ம். வசனம். ம். எப்படியெனில், இதுமுதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். ம். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். ம். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் ம். மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். எது நிமித்தம் பிரிஞ்சிருக்காங்க? ம்ஹ்ம். அதுக்கான ரீசனே சொல்லல. இத ம். ஒருத்தர் நார்மலா படிக்கிறவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ம்ஹ்ம். எது நிமித்தம் புரிஞ்சிருக்காங்க சொல்லி ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ம்ஹ்ம். பற்றிக் கொண்டது நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம். ம்ஹ்ம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டாங்களோ, அவங்க ம்ஹ்ம். எல்லாருக்கும் ஒரு நிலம் சொல்லி பாத்தீங்கன்னா, பிரிவினை தான். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, பேதுரு சொல்றாரு, ம். "We have left everything to follow you." ம். மத்தேயு 19:27. அப்போ பாரமான எவற்றையும் நான் என்ன பண்ணோம்? உதறி தள்ளிட்டு உங்களுக்கு பின்னாடி வந்தோம். ம். மத்தேயு 19. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்றான். அதற்கு ம். இயேசு, விடுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது, என்னைப் பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நிச்சயமாக நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ம். அடுத்த வசனம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ, ம். அவன் நூற்றத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். போதும். அப்ப பாத்தீங்கன்னா, இங்க என்ன ம்ஹ்ம். சொல்ல வர்றாரு இயேசு கிறிஸ்து சொல்லி பாத்தீங்கன்னா, ம்ஹ்ம். பிரிவினை போட வந்தேன் சொல்லும்போது, ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்துவுக்காக, ம்ஹ்ம். சுவிசேஷத்துக்காக, ம்ஹ்ம். ஓகே, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறது. ம். ஏன்னா வீட்ல எல்லாருமே வந்து தேவன் தெரிந்து கொண்டாரா சொல்லி பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்றது கிடையாது. ம்ஹ்ம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார். சரி. எவர்களை ம். தெரிந்து கொண்டாரோ அவர்களை ம்ஹ்ம். நீதிமான்களாக்குறார். எவர்களை ம்ஹ்ம். நீதிமான்களோ அவங்கள மகிமைப்படுத்துறார். ம்ஹ்ம். ஓகே. ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அதுக்கு மேல ம்ஹ்ம். அவங்க வந்து விசுவாசத்தின்படி இந்த ஓட்டத்துல என்ன ம்ஹ்ம். செய்யணும்னு ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ காரியங்கள செஞ்சு கடைசி ம்ஹ்ம். வரைக்கும் விசுவாசத்த காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அப்போ இங்க புரிய வர விஷயம் என்னதுன்னா, கண்டிப்பாய் பிரிவினை இருக்கும். ம். ஓகே. உலகத்தில் ம்ஹ்ம். உபத்திரவம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், ம்ஹ்ம். நான் உலகத்தை ஜெயித்தேன். ம்ஹ்ம். இந்த மைண்ட் செட்ல இருக்கிற மக்களும், உலகத்துல இருக்கிற மைண்ட் செட்ல இருக்கிற மக்களும் ஒண்ணா நடக்க முடியாது. ம். ஓகே. ம்ஹ்ம். உலகத்திலயும், இதுலயும் வந்து 2 பேர் 2 கால் வச்சு நடக்க முடியாது. ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். அதுதான் என்னதுன்னா, ஆ பாரமான உலகத்தாருக்கும் அப்படின்னு. ம். இந்த எபிரேயர்ல அ நம்ம முத வசனம் பார்த்ததுல பாரமான ஆ யாவற்றையும். பாரமான யாவற்றையும் ம்ஹ்ம். சொல்லும்போது இந்த காரியங்கள் எல்லாமே. ஓகே. ம். ம். ஃபர்ஸ்ட் விஷயமா ம். சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த 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 இது விஷயங்கள் சொல்ல வர்றது எல்லாமே இதுதான். இதுல ம்ஹ்ம். தான் ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் எங்க அப்பாவ போய் நான் புதைச்சுட்டு வந்துர்றேன்னு சொல்லி சொல்லுவான். ம்ஹ்ம். ம். ஐ வில் கோ அண்ட் ம்ஹ்ம். பரி மை ஃபாதர் ம்ஹ்ம். அண்ட் ஃபாலோ யூ. ம்ஹ்ம். லூக்கா 9:59. ம்ஹ்ம். அதுல பார்க்கலாம். லூக்கு
9 59. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு ம். இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அடுத்த வசனம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் பை பை சொல்லிட்டு வந்துடுறான். அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் உன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று. என்னப்பா இது, வீட்டுல போய் போயிட்டு வரமா சொல்றது கூட விட மாட்டாரு இவரு. ரொம்ப பயங்கர கடினமான ஒரு ஆளா இருக்காரு. ஓகேவா? என்னன்னா எங்க அப்பா சுத்து போயிட்டாரு, அப்பா சொல்லி அழுதுட்டு இருக்க அந்த பையன். ஓகே, நான் போய் பாத்துட்டு போய் நான் பாசிட்டிவ் வச்சு வந்துடுறேனே அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு பாத்துற நல்லப்பா. டெட், அதுவும் என்ன சொல்றாரு, மரித்தோரை கணக்கு பண்ணிட்டோம். அப்ப மரித்தோர் யாரு இவங்க? நீ ஜீவன் உள்ளவனா இருக்க சொல்லி சொல்றாரு. ஓகே, அவ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா என்னதுன்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லி கிரைஸ்ட் சொல்றாரு. ஓகே, அதான் இங்க பாத்தீங்கன்னா, வாட் ரிலேஷன் டஸ் லைட் அண்ட் டார்க்னஸ் ஹாஸ். வசனம் எங்க இருக்குன்னா, பேரியாளுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லி பவுல் சொல்லுவாரு. லைட் அண்ட் டார்க்னஸ், அது அந்த வசனம் வந்து எங்கன்னு தெரியல. men love darkness rather than the light because the deeds were evil சொல்லி பாக்குறோம். எங்கன்னா 2 கொரிந்தியர் 6:14 அங்க இருக்கு. lightness and dark cannot share together. 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அதே போல கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இல்ல, அதனால கம் அவுட் ஆஃப் தெம், செப்பரேட், அவங்க கூட இது பண்ணாதீங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, ஐ வில் பி தி ஃபாதர் அண்ட் யூ வில் பி தி சன் அண்ட் டாட்டர்ஸ் சொல்லி சொல்றாரு. ஓகே, நம்ம எல்லாருமே தேவனுடைய குமாரர்களா இருக்கும். பாத்தீங்கன்னா சபையின் அழைப்பு சொல்றது வந்து செப்பரேஷன் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட், செட் அபார்ட், பியூரிஃபிகேஷன் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சாண்டிஃபைடு, பிரிச்சு எடுத்துட்டாரு. ஓகே, இனி நம்மளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் அன்பிலீவர்ஸ் எத்தனை விஷயம் சொல்றாரு பாருங்க. லைட் அண்ட் டார்க்னஸ், ஹார்மனி வந்து கிறிஸ்டுக்கும் பிலியாளுக்கும், ஓகே, காமன் அண்ட் பிலீவர்ஸ், உலக மக்களுக்கும் பிலீவர்ஸ்க்கும். ஸோ பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து நடக்கவே முடியாது. ஓகே, அப்போ ஒண்ணு கூட இருக்கிறவங்களும் வந்து ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வந்து சபையா இருக்கணும். அப்ப நடந்தா உங்களுக்கு ஓகே. ஓகே, அப்படி இல்லைன்னா பிரச்சனை சொல்லி பாக்குறோம். அதுக்காக நம்ம வேண்டுதல் பண்ணுவோம். ஓகே, தேவனே உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் இருந்தா தேவனே இவங்களும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தார். ஓகேவா? சோ லூக் 9 என்ன வசனம் பார்த்தோம்? லூக் 9 57 இருந்து 59 இருந்து follow me. அங்க இருந்து அப்படியே 2 கொரிந்தியர் வந்தோம்.
எந்த வசனத்திலிருந்து புடிச்சு வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் ம். 9ஆம் சாரி 12ல எபிரேயர் இருந்து ஆரம்பிச்சோம். 12ஆம் அதிகாரம். 12:1ல இருந்து ஆரம்பிச்சோம். ம். இப்ப 2 கொரிந்தியர்ல 6ஆம் வசனம். சாரி 14ஆம் வசனம். 14ல இருந்தே படிச்சோம். அதுல 17ல அசுத்தத்தை தொடாதிருங்கள் அப்படிங்கிறாரு. ம். அன்கிளீன் டச் டூ அப்படின்ற அன்கிளீன். அப்படின்னா எத ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு? இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, ம்ஹ்ம். டூ நாட் பார்ட்டேக் வித் எனி ஆஃப் த வேர்ல்ட்லி ம்ஹ்ம். திங்ஸ். யூ ஆர் ம்ஹ்ம். செப்பரேட்டட். நம்ம ம். வந்து என்னதுன்னா, தேவனால் ம்ஹ்ம். பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். சாங்டிஃபைட் ம்ஹ்ம். பீப்பிள். ம்ஹ்ம். திருப்பி அதுல போய் ம்ஹ்ம். கலவாதீங்க. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். நீங்க வந்து அந்த செப்பரேஷன்லயே வாழுங்க சொல்லி சொல்றாரு. செப்பரேஷன் சொல்லும்போது கம் அவுட் ஆஃப் தெம் அண்ட் பி செப்பரேட். ம்ஹ்ம். ஏன்னா உங்களால ம். வந்து நடக்க முடியாது. அவங்களோட நீங்க இசைவா இருக்க முடியாது. உங்க மனசு ஒத்து ம்ஹ்ம். போவாது. நீங்க ஓகே. சந்தோஷமா இருக்கீங்கன்னு நெனைப்பீங்க. ஆனா இருக்க ம்ஹ்ம். முடியாது உங்களால. ஏன்னா ம்ஹ்ம். பிரிச்சுட்டாரு ம்ஹ்ம். உங்கள. ம். ஓகே. ஓகே. உங்களோட இருதயமே ம்ஹ்ம். ஒத்துக்காது. ம்ஹ்ம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி யோசிக்கும். ம்ஹ்ம். ஓகே. ஓகே. ஏன்னா ம். நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள். அடுத்த வசனம் ம்ஹ்ம். பாருங்க. ம்ஹ்ம். 18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து பிரிந்து போய் ம், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ம், பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ம். தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருப்போம். ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். சோ, அதான் என்னதுன்னா, பாரமான யாவற்றையும் இத பத்தி தான் வந்து பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ம்ஹ்ம். கொரிந்தியர் 7ல வந்து பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ம்ஹ்ம். 7ஆம் அதிகாரம். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்தி பேசிட்டு இருக்காரு. ம்ஹ்ம். ஓகேவா? பேசும்போது என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ 8ல இருந்து பார்க்கலாம். ம்ஹ்ம். விவாகம் இல்லாதவர்களையும் ம். கைம்பெண்களை கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ம்ஹ்ம். கல்யாணம் பண்ணாதவங்கள பத்தி பேசிட்டு இருக்காரு. ம்ஹ்ம். அவங்க என்னைப் போல இருந்து ம்ஹ்ம். விட்டால் நல்லா நலமா இருக்கும். இருக்கும்னு சொல்லும்போது, ம்ஹ்ம். கல்யாணம் பண்ணாமயே இருந்தா நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. அடுத்தது ஆகிலும் அவர்கள் விரத் விரக்தி. விரக்தராயிருக் ம். விரக்தராயிருக்கக் கூடாதிருந்தால் ம். விவாகம் பண்ணக் கடவர்கள். அவங்களுக்கு வந்து முடியும். வேகிறது அவங்க பர்ன் ம்ஹ்ம். பண்றாங்க. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. ம். ஏன்னா நம்ம ம்ஹ்ம். எல்லாமே வந்து ஒரு என்னதுன்னா, பாடி வைஸ்ல நம்ம வந்து ம்ஹ்ம். அந்த பேஷன் இருக்கும். ம். ஓகேவா? ம். ஏன்னா அது இயற்கை. அது ம். இன்ஸ்டிங்க்ட். ம். நமக்குள்ள ஜெனடிக் டிஎன்ஏல இருக்கிறது. ம். ம். சொல்லி ம். பார்க்குறோம். அப்போ அந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னா, நீங்க ம்ஹ்ம். வேகறதுக்கு பதிலா விவாகம் பண்ணிக்கோங்க. சொல்லி ம்ஹ்ம். பார்க்குறோம். உங்களுக்கு ம். ஆவிக்குரிய அந்த இது படி தேவன் இந்த வரத்த குடுத்திருந்தாருன்னா, ம்ஹ்ம். ஓகே. அது கிஃப்ட்டா ம். வந்து ம். நீங்க ம். இது பண்றீங்கன்னா, அத நிறுத்துறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ம். அடுத்தபடியா ம். விவாகம் பண்ணிக் கொண்டவர்களுக்கு நான் ம், அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, ம், மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ம், பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்கக் கடவள் அல்லது ம், புருஷனோடே ஒப்புரவாகக் கடவள். ம், புருஷனும் தன் மனைவியைத் தள்ளிவிடக் கூடாது. ம். நான் மற்றவர்களைக் அல்ல, குறி ம்ஹ்ம். நான் அல்ல. இது யார் சொன்னது? த லார்ட். கர்த்தர் கர்த்தரே சொல்றார். சொன்னது. ம். ம். ஓகே. நான் அல்ல. இது கர்த்தர் ம். சொன்னது. டைரக்ட்டா சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்றேன் சொல்லி சொல்றாரு. அடுத்து ம்ஹ்ம். 12ல. மற்றவர்களைக் குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறது ம், சகோதர சகோதரன் ஒருவனுடைய மனைவி ம், அவிசுவாசியாயிருந்தும் ம், அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் ம், அவளைத் தள்ளிவிடாதிருக்கக் கடவன். ம், அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனைத் தள்ளிவிடாதிருக்கக் கடவள். ம், எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ம். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். ஓகே. இல்லாவிட்டால் ம்ஹ்ம். ஆ. இல்லாவிட்டால் அவர் குழந்தைகள் வந்து உங்கள் எப்படி பரிசுத்தமா பிள்ளைகள் இருக்கும்? அசுத்தமாயிருக்குமே, ம். இப்பொழுதே அவர்கள் பரிசுத்தமாயிருக்கின்றனர்.
ஓகே. அப்ப ம். என்னதுன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து சேர்ந்து தான் ம்ஹ்ம். இருக்கணும். 2 பேரும் டிஃபரெண்ட் மைண்ட்ல இருக்கு. ம்ஹ்ம். அவங்க வேர்ல்ட்லி மைண்ட்ல இருக்கு. ம்ஹ்ம். ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல இருக்காங்க. 2 பேரும் ம்ஹ்ம். சேர்ந்து இயங்குறது கஷ்டமா இருக்கு. ஆனா ம்ஹ்ம். வந்து வேர்ல்ட்லி மைண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து பிரியணும்னு சொல்லி விருப்பம் கிடையாது. ம்ஹ்ம். அப்ப நீங்க வாண்டடா போய் இது பண்ணக்கூடாது. ம். ம். ஓகே. அது பண்ணீங்கன்னா தப்பு. ம். ஓகே. அதேபோல இங்க அ ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு. அப்போ ம். ஹஸ்பண்டுக்கு வந்து பிரியணும்னு சொல்லி விருப்பம் கிடையாதுன்னா, ம்ஹ்ம். பிரியக்கூடாது. ஓகே. ம்ஹ்ம். நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மேபி வந்து ஒய்ஃப் கூட வந்து மனம் மாறலாம். ம். ஓகே. ம். தே ம். குட் பி சாட்டிஸ்ஃபைடு. அதானே ம்ஹ்ம். போட்டிருக்கு. ம். ஃபார் த பிலீவிங் ஹஸ்பண்ட். சாட்டிஸ்ஃபைட்னா என்னது? ம்ஹ்ம். அவங்களும் ம்ஹ்ம். பிரித்தெடுக்கப்பட்டுறலாம். ம்ஹ்ம். இந்த அழைப்பு வந்துரலாம். ம்ஹ்ம். ஓகே. அதனால வந்து நீங்க பொறுமையோட அவங்க கூட தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ம். ஆனா ம். 15ஆம் வசனம் படிங்க. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது, சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஓகே. சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ம். ஓகே. ம். 16 மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படித் தெரியும்? புருஷனே, ம். நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படித் தெரியும்? தேவன் அவனவனுக்குப் பகிர்ந்து பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ, அப்படியே அவனவன் நடக்கக்கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். என்ன சொல்றாருன்னா, அழைத்த அழைப்பிலே நீங்க நிலைத்திருங்கள். ம்ஹ்ம். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து மேரேஜோட அழைத்தாருன்னா காட், அதுல நிலைத்திருங்க. அத பிரியணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒருத்தங்க ம்ஹ்ம். மேரேஜ் இல்லாம அழைச்சாங்கன்னா, நீங்க பெண் வேணும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. மேரேஜ் ம்ஹ்ம். பண்ணணும்னு ம். நினைக்காதீங்க. ம். ஆனா உங்களுக்கு வேகமா இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அது ஒரு கட்டாயம் கிடையாது. ம். ஓகே. அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே. ம்ஹ்ம். நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சொல்லிட்டு பவுல் இங்க எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்படியே படிங்க ம். கீழ. ம்ஹ்ம். திட்டம் 18. பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால், விருத்த ம். சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ம். ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால், விருத்த சேதனம் பெறாதிருப்பான். ஆ இப்ப கலாத்தியர் அந்த தப்பு செஞ்சுட்டாங்க. விருத்த ம்ஹ்ம். சேதனம் பண்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். அடுத்தபடியா. ம். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். ம். அடுத்தது. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்கக் கடவன். ம். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ ம். சுயாதீனனாகக் கூடுமானால் அதை ம். நலமென்று அனுசரித்துக்கொள். ம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். அடிமை சொல்றது அந்த காலத்துலலாம் இருந்ததுன்னு சொல்லி போறோம். 2000 வருஷம் ம்ஹ்ம். முன்னாடி. ம்ஹ்ம். ஓகே. அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசுறாரு பவுல். ம்ஹ்ம். ஓகே. அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட். கிரயத்துக்குக் கொள்ளப்பட்டீர்கள். மனுஷனுக்கு அடிமைகளாகாதீருங்கள். ம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கக் கடவன். ஓகே. எதுல அன்றியும் இருக்கீங்களோ அதுல நிலைத்திருங்க. ம். மேரேஜ்னா மேரேஜ் ஆயிருந்தீங்கன்னா ம்ஹ்ம். இருங்க. இதுல இருங்க. ஆனா இது என்னதுன்னா, மேரேஜ் ஆவாம இருக்கிறது மட்டும் ம்ஹ்ம். கண்டிப்பா சொல்றேன். அது உங்க ம்ஹ்ம். இது இருந்ததுன்னா, பேஷன் இருந்ததுன்னா, பண்ணணும்னு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அது ம்ஹ்ம். கட்டாயம் கிடையாது. ஓகே. ம். சரி ம். சொல்றாரு. இப்போ இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. என்னதுன்னா 29 ம். இல்ல 29 இல்ல 25ல இருந்தே படிங்க. ம்ஹ்ம். அன்றியும் கன்னிகைகளைக் குறித்துக் ம். கர்த்தரால் எனக்குக் கட்டளை இல்லை. ம். ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்குக் கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தைத் தெரியப்படுத்துகிறேன். பாருங்க. ஐ என்னவெனில் டெல் மை ஒப்பீனியன் சொல்றாரு. ம். ம். ஓகே. தெளிவா சொல்லிட்டாரு. இது கடவுள்லாம் சொல்லிட்டாரு சொல்லல. ஆரம்பத்திலே. நான் என்னோட நானே சொந்த சொல்றேன். ஒப்பீனியன் சொல்றேன் அப்படின்றாரு. ம். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகமில்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்குமென்று எண்ணுகிறேன். ம். அவரோட நீ மனை ஒப்பீனியன். ம். ம். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியைத் தேடாதே. நீ ம். விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்கிறேன். என்ன சொல்றாரு? உபத்திரம் கண்டிப்பா ம்ஹ்ம். வந்து மேரேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பா இருக்கும். ம்ஹ்ம். மேரேஜ் பீப்பிள்க்கு. ம்ஹ்ம். ஓகே. சரீரத்தில் 2 பேருக்குமே ம்ஹ்ம். இருக்கும்.
அதனால நீங்க தப்புன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் சொல்லி அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்படி 29. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகளுள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இன்னும் கொஞ்ச நாள் என்ன போகுது, எல்லாமே மாறப்போகுது. அதனால வந்து நீங்க ரெடியா இருங்க சொல்லி இது பண்ற சொல்லி பார்க்கிறோம். பேக் டு அந்த 28ஆம் வசனத்தோட கன்விஷன் 32ல கன்வி பண்றது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். கரெக்டா? இதெல்லாம் நடக்குது. அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களுக்கு கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஏன் கண்ணி சொல்லி சொல்றாரு? கண்ணினா என்னது? இப்போ ஒருத்தர் வந்து மனம் கல்யாணம் பண்ணிக்கல போது சொல்லிட்டாருப்பா, கல்யாணம் பண்ணிக்கல சொல்றாரு. திடீர்னு என்னாச்சுன்னா அவர் வந்து மாம்ச இச்சையில வந்து இது பண்ணிடுறாரு. அப்ப என்னது, கண்ணியில மாறிட்டாங்க. ஓகே, பயங்கரமான ஒரு இதுல மாறிட்டாங்க சொல்லி பாக்குறோம். சோ ஆனா நீங்க என்ன, நான் கண்ணியில மாற்றுறதுக்காக நான் சொல்லப்பா ஆரம்பத்தில் சொல்லிடுறாரு. நான் சொல்ல வர நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துல வந்து பாடுபடாதபடிக்கு உங்க நோக்கங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே காட் மேல இருக்கட்டும் சொல்லி சொல்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு அபிப்பிராயத்தை சொல்றேன். ஓகே சொல்லி சொல்றாரு. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரரின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனமாயிருந்து தன் புத்திரியின் கன்னிப்பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். கடைசியில ஒரு பாயிண்ட், நானும் வந்து ஆவி வச்சுதான் பேசுறேன்ப்பா, சும்மாலாம் நான் பேசலப்பா கடைசி சொல்லி. ஓகே, சோ ஆனா அட்வைஸ் ஒரு ரீசனபிளான ஒரு பாயிண்ட் சொல்றாருல பவுல். ஓகே, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிஞ்சுக்கிட்டு தியாலஜிக்கல் அது பிலாசபிக்கல் வகையில வந்து சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம கான்டெக்ட் பார்க்கும்போது பவுல் எதுக்காக சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பாரமான யாவற்றையும் சொல்ற பாயிண்ட்ல இருந்தா நம்ம இங்க பாக்குறோம். எவ்ரிதிங் தட் ஹிண்டர்ஸ். ஓகே, நீங்க இதெல்லாம் இருக்க வேணாம் சொல்லி நினைக்கிறேன் சொல்றதுக்காக தான் பவுல் இங்க எபிரேயத்துல எழுதுற மீது அவர் என்ன பண்றாருன்னா அதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, சொல்லிவிட்டு உங்க லக்கை நோக்கி, உங்க லக்கு கோல் ஒன்று இருக்கு. அவர் ஏன்னா அவரோட ஃபுல் ஃபோக்கஸும் கோல் தான் சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து இங்க சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல ரெண்டாவது விஷயம் என்ன பேசுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவம். ஓகே, ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன். இங்க நம்ம 7ல படிச்சோம்ல, இங்க கன்னிகைகளை வந்து விவாதம் பண்ண கொடுக்காம இருக்கிறோம், ஒன்னும் நல்லது செய்யறோம் சொல்லி போட்டுருக்கீங்களா? பைபிள்ல ஏதோ எக்ஸாம்பிள் இருக்கா? நாம் படிச்ச ஞாபகம் இல்லையே. பிலிப் தி எவாஞ்சலிஸ்ட்.
வித் 4 daughters. ம்ஹும். எங்க இருக்குன்னா இது ம்ஹும். அப்போஸ்தலர் 21:9. எங்கன்னா இது 8ல படிங்க. ம்ஹும். ம்ஹும். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். 7 பேரில் ஒருவர் தெரியும்ல, அந்த பெந்திகோஸ்தே நிறைய பேர் கூட்டி சேர்ப்பாங்க. அப்போ அதுல 7 பேரை ஸ்தேவானு, choose பண்ணோம். பிலிப்பு ம், சூஸ் பண்ணுவாங்க. அதுல ம், ஒருத்தர் பிலிப்பு. ம், ம், சமாரியாவுக்கு போவார்ல அவரு. ம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். எதுக்காக ஸ்பெசிபிக்கா வந்து கன்னியாஸ்திரிகள் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அன்மேரிடா, ம்ஹும். அன்மேரிட் டாட்டர்ஸ் ம், ப்ராபசி. ம்ஹும். தெரியல வயசு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ம், ஸ்பெசிபிக்கா என்னதுன்னா அந்த பாயிண்ட் சொல்றாங்க. மேபி சின்ன வயசுலயே அவங்க ப்ராபசி சொல்றவங்களா இருந்திருக்கலாம், ம், பரிசுத்தாவி பெற்றவங்க. ஆனா மேபி அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ம்ஹும். ஒரு ப்ராபசி சொல்றாங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். ஞானஸ்தானம் ம்ஹும். பெற்றிருக்கணும்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கணும். ம்ஹும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்ல அட்லீஸ்ட் ஒரு 18, 19, 20 ம், ஏஜ் இருக்கணும். ம்ஹும். ம், ஸோ பார்க்கும்போது அன்மேரிட் சொல்லும்போது ம்ஹும். அந்த காலத்துல வந்து அந்த டைம்ல மேரேஜ் ம்ஹும். பண்ணுவாங்க கரெக்டா. ம்ஹும். இல்ல ம், ஈவன் ம், 15, 16லயே மேரேஜ் பண்ணுவாங்க சொல்லி நினைக்கிறேன். ம்ஹும். ம்ஹும். சரி, ம்ஹும். இங்க ஸ்பெசிஃபிக்கா அதை கோட் பண்றது பாக்குறோம். ம்ஹும். மேபி அவங்க வயசாகி கூட மேரேஜ் பண்ணாம இருந்திருக்கலாம். இந்த ம், அப்போஸ்தலர் பவுலுடைய அந்த இது படி ம், சொன்னபடி ம், சில பேர் அந்த தீர்மானத்தின்படி இருந்திருக்கலாம் ம்ஹும். சொல்றது ஒரு ம்ஹும். அபிப்பிராயமா இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ம், எக்ஸாம்பிளா. சரி, பேக் டு ம்ஹும். எபிரேயர் 12ஆம் ம், அதிகாரம். ம், இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா எவ்ரிதிங் தட் ஹிண்டர்ஸ் அஸ் சொல்லும்போது ம், 2 ம், பேர் ஒரே சிந்தையோட இல்லைன்னா அவங்களால ஓடுறது கஷ்டம். ஆனா ம்ஹும். பவுல் சொன்ன அட்வைஸ் படி அவங்க வந்து விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம கூட இருக்கலாம் சொல்லி பார்க்குறோம். ம்ஹும். ஆனா பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ம், ம், ஸோ ஆனா வந்து 2 பேரும் வந்து சேர்ந்து தான் இது பண்ணணும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம், ம், இப்ப 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின் தட் என்டாங்கிள்ஸ் சோ ஈஸிலி என்டாங்கிள்ஸ் சொல்லும்போது பாவங்கள் ம்ஹும். நம்மளை வந்து உற்றி எல்லாத்தையும் வந்து பாவங்கள் நம்ம நெருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ம்ஹும். அப்போ பாவங்கள் நெருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக படிச்சோம். அதனா ம்ஹும். மனப்பூர்வமா நம்ம மனம் திரும்பும் போது அதே ம்ஹும். நேரத்துல தேவனிடத்தில் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கும் போது அந்த ம்ஹும். பாவத்தின் காரியங்கள் எல்லாமே போயிட்டு சொல்லி போகிறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான். ம்ஹும். நம்ம மனம் திரும்புதல், தேவனிடத்தில் கன்ஃபஸ் பண்ணணும். அதுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நம்ம பாவத்தை பத்தி நம்ம கேர் பண்ணணுமா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம ம்ஹும். கேர் பண்ணோம்னா என்ன ஆயிடும்? நம்ம ம்ஹும். பாவ பாவத்தை நீக்கும் கிரியைகள் செய்யறவங்களா ஆயிடும். ம்ஹும். பாவத்தை நீக்கும் கிரியைகள் செய்யறவங்களா ஆனா என்ன பண்ணுவோம்? நம்ம ம்ஹும். இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிறவங்களா ஆயிடும். ம்ஹும். இல்லப்பா இயேசு ம்ஹும். கிறிஸ்துவால முடியல, இந்த பாவத்தை ம்ஹும். கிளீன் பண்ண முடியல, நானே கீழே ம்ஹும். இறங்கிதான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ம்ஹும். நம்ம வந்து செய்யறவங்களா ஆயிடும் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹும். அப்போ இங்க டைரக்டா என்ன பண்றோம்னா நீ செய்ய முடியலப்பா, அதனாலதான் உனக்கு தேவைப்படுது சொல்லி பார்த்திருக்கோம். ம்ஹும். ஓகே, அவர் செய்யறாரு, அவர் வந்து நீ விசுவாசிச்சா போதும், நீ நீதி அடைஞ்சிடலாம் சொல்லி போட்டிருக்கு. ம். இல்ல அது என்னால நம்ப முடியலப்பா, நானே செய்யணும்னு நினைக்கிறேன் சொல்லி நினைக்கிறவங்க என்ன ம்ஹும். பண்றாங்க? இயேசு ம்ஹும். கிறிஸ்து வேணாம் சொல்லி தள்ளுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ம்ஹும். Okay. அப்போ பாவத்தை எப்படி இது பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா பாவ காரியங்கள் இருந்ததுன்னா அது நம்ம என்ன பண்றோம்? உதறி தள்ளிட்டு. ஓகே, சப்போஸ் நமக்குள்ள வந்துருச்சு நம்ம ஓட்டத்துல ஓடும்போது நம்ம மனம் திரும்பி தேவனே என்னை விட்டு நீங்க உதவி செய்யுங்க, ம்ஹும். நம்ம வேலை செய்யறோம் சொல்லி திருப்பி ம்ஹும். டைரக்டா ஓட வேண்டியதுதான். ஓகே, ம்ஹும். ம். ஏன்னா நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவர் யார் இருக்காருன்னா மனம் திரும்பும்போது கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். சரி, இப்ப பண்ணிட்டு நம்ம என்ன ம்ஹும். பண்றோமா? இந்த பாரமான காரியங்கள், உலக ம்ஹும். காரியங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு, ம்ஹும். அப்புறம் பாவ காரியங்களை நீக்கிட்டு நம்ம என்ன ம்ஹும். பண்றோமா? ரோடு கிளியர் ஆயிட்ட பிறகு லக்கு விசுவாசத்தை தெரியுது, துவக்குகிறவரும். ம்ஹும். கோல் தெரியுது. ஓகே, விசுவாசத்தை தொடக்கிறவரும் ம்ஹும். ம். முடிக்கிறவருமாகிய துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஆஹ் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கூடாது. பொறுமையோட நம்ம வந்து ஓடக்கடவும் சொல்லி ம்ஹும். பார்க்கிறோம். ம்ஹும். இதுல அவசர அவசரமா ஓட முடியாது. ரன்னிங் ரேஸ் ம். ம்ஹும். இதுல வந்து பர்சிவியரன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதுல ம்ஹும். பர்சிவியரன்ஸ்னா எப்படி வந்து ஒரு விதை விதைச்சிட்டு ம்ஹும். அதுக்காக வெயிட் பண்ற மாதிரி தான் ம்ஹும். இங்க வெயிட் பண்றது தான். ம்ஹும். ஓகே, நோவா வந்து என்ன பண்ணாரு? அவருக்கு 500வது வயசுல வந்து தேவன் வந்து சொன்னாரு இந்த மாதிரி மழை பெய்ய போகுது சொல்லிட்டு. ம்ஹும். மழை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ம். அவங்களுக்கு வந்து ட்ரிசில் தான் இருக்கு. அந்த ம். உலகமே டிஃப்ரெண்டான உலகம். ம். ஓகேவா? அப்போ அந்த டைம்ல வந்து மழை சொல்றதுன்னே தெரியாது. ம்ஹும். அப்ப அதுக்காக பேலை வேற கட்டுறாராம். ம்ஹும். கட்டிட்டு மக்கள் கிட்ட போய் பிரசங்கம் பண்றாரு.
மழை பெய்யும்போது வாங்க உள்ள பேழைக்குள்ள வாங்க, பேழைக்குள்ள வாங்க சொல்லிட்டு. அவர் ம்ஹ்ம். சொன்ன பிரசங்கமே என்னதுன்னா, காப்பாத்திக் கொள்ளுங்க. நீங்க வந்துருங்க, உள்ள வந்துருங்க சொல்லிட்டு. ஆனா ம்ஹ்ம். ஒருத்தரும் கீழ்ப்படியல சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். அப்ப பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சது கரெக்ட்டா 600வது வயசுல. இப்ப 100 ம்ஹ்ம். வருஷம் என்ன பண்ணாரு? பொறுமையோடு ம். காத்திருந்தார். அந்த லக்கை ம்ஹ்ம். நோக்கி. ஓகே. அப்ப விசுவாசம் எந்த அளவு விசுவாசம் பாருங்க. ம். தேவனோட வார்த்தை மேல. சோ அதே விஷயம் தான் இங்கேயும். நம்ம லக் ம்ஹ்ம். கிளியர் ஆயிடுச்சு. ம்ஹ்ம். பாரமான யாவற்றையும் உதறி தள்ளுகிற பாவத்தையும் நீக்கிட்டு, நம்ம என்ன ம்ஹ்ம். பண்றோம்? அந்த லக்கை நோக்கி ஓடுறது தான். அப்போ நம்ம செய்ய வேண்டிய லக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடைசியா சொல்லிட்டு போனது என்னதுன்னா, ம்ஹ்ம். சாட்சியா இருங்க, ம்ஹ்ம். சாட்சியா இருங்க, சாட்சியா இருங்க. ஓகே. சுவிசேஷத்துக்காகவும், எனக்காகவும். ம்ஹ்ம். ஓகே. தேவனோட திட்டத்த என்ன பண்ணுங்க? தெளிவு வர செய்யுங்க சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். இதுதான் வந்து பவுல் வந்து அவருடைய கடைசி டைம்ல, ம்ஹ்ம். கடைசி லெட்டர்ல எழுதுனது கூட, அவருடைய சீஷராகிய ம்ஹ்ம். தீமோத்தேயுக்கு சொன்னது. ம். என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 ஃபர்ஸ்ட் வந்து சாரி 2 தீமோத்தேயுப்பா. 1 இல்ல 2 தீமோத்தேயு. அதான் கடைசி சாப்டர். ஓகே. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையைச் செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. போதும். இப்ப என்ன பார்க்குறோம்னா, தீமோத்தேயு சொல்றவர் வந்து பவுலுடைய பையன் மாதிரி. அவர் எப்பன்னா, லேத்திரா சொல்ற பட்டணத்துல வந்து ம்ஹ்ம். தீமோத்தேயுவ வந்து சூஸ் பண்றாரு. ம். ஓகேவா? அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பவுலோட கூட அனுப்பிச்சிடுறாங்க. ம்ஹ்ம். ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் 1ஆம் பயணத்துல அந்த இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவுல ம்ஹ்ம். வந்து கல்லெறிஞ்சுறாங்க. கல்லெறிஞ்சு ம். கொல்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம். ம். அவர் செத்தவன போல என்ன இருக்காருன்னா, அந்த லயத்ரா பட்டணத்துல இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ம். ம். அதே பட்டணத்திலேயே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீமோத்தியோட அம்மா வந்து ம். தீமோத்தியோ கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ம்ஹ்ம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அம்மாவுக்கு எப்படி அந்த அளவு தைரியம் இருக்கும்? ம். 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 வேணா அது பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள்ல. ம்ஹ்ம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். கோனியம். ம்ஹ்ம். எத்தன? ஆ அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். ம்ஹ்ம். அதுல வந்து 13ல இருந்து படிங்க. இல்ல 11ல இருந்து படிங்க. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டுச் சொல்லி, பர்னபாவை யூப்பி- யூப்பித்தர் என்றும், பவுல் ம். பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். ஆ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ம். பர்னபா வந்து ஜிஎஸ். ம். ஓகே. ம். ஜிஎஸ் கடவுள்ன்னு சொல்லிட்டு, ம்ஹ்ம். பவுல வந்து ஹெர்மிஸ் ம்ஹ்ம். சொல்லிட்டு சீஃப் ஸ்பீக்கர் ம். ம். சொல்லிட்டு இது பண்றாங்க. பர்னபா சிஎஸ்னா என்னது? அந்த ம்ஹ்ம். இது மின்னல் கடவுள். ம். ம். அவர் சொல்லி நெனச்சுட்டாங்க. எந்த ம்ஹ்ம். பட்டணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இதுல 8ஆம் வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லேஸ்த்ரா. ம்ஹ்ம். ஓகே. அங்க ம்ஹ்ம். வந்து ஒரு லேம் இருந்தான். ஒருத்தன் ம். முடவன் இருந்தான். அவன வந்து ம். என்ன பண்றான்னா, பிறவி முரடனா அதான் பிறந்ததுலருந்து அப்படி இருக்கான். நெவர் வாக்டு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். பவுல் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர் வந்து உயிர் தெழுந்தார் சொல்லி வரும். Paul he speaks. Paul took directly at him, saw he ம்ஹ்ம். had a faith to be healed. Stand ம்ஹ்ம். up on your feet சொன்ன உடனே அவன் எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ம். ஓகே. ம். 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 began to walk. அத ம். பார்த்த உடனே இவங்கலாம் ஆச்சரியப்படுறாங்க. அதான் ம். லேஸ்தர் அந்த அவங்களுடைய லாங்குவேஜ்ல வந்து இவரு தேவன்கள் வந்துட்டாங்க போல இருக்கு பூமிக்கு சொல்லிட்டு ம்ஹ்ம். பயங்கரமா ம்ஹ்ம். ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ம். பயங்கர ஜிஎஸ் அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கல்ல. ம்ஹ்ம். ஓகே. ம். அப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய புல்ல கொண்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். அப்போ பவுலும் பர்னபா என்ன பண்றாங்கன்னா, சட்டைய கிழிச்சுக்கிறாங்க 14ஆம் வசனத்துல. ம்ஹ்ம். டோர் ம்ஹ்ம். தேர் கிளாத்ஸ். ஓகே. ம்ஹ்ம். சொல்றாங்க, "நாங்க வெறும் உங்கள போல ஒரு மனுஷங்க தான்ப்பா. நாங்க வேற யாரும் ம்ஹ்ம். இல்லப்பா" சொல்லும்போது, அங்க ம்ஹ்ம். இருந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதான் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு டக்குனு ஃபிளிப் பண்ணிட்டாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. ஃபிளிப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கிற இவங்க 2 பேரையும் வந்து கல்லெறியதுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ஆ 19ஆம் வசனம் படிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து, பவுலைக் கல்லெறிந்து, அவன் மரித்துப் போனான் என்று எண்ணி, அவனைப் பட்டணத்துக்கு வெளியே இழுத்துப்
கொண்டு போனார்கள். ம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். ஓகே. இதெல்லாம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். பவுல் ஃபர்ஸ்ட் ஜர்னி மேப். ஸோ இது ம். அந்தியோக்கியா, கீழ எருசலேம் இருக்கு கீழ. ம்ஹ்ம். ம். ஓகே. இங்க நடந்தது. லேத்ரா, ம்ஹ்ம். ம். இக்கோனியம், டெர்பை சொல்றது பக்கத்து இது இடம். ம்ஹ்ம். ம். என்ன ம். பண்ணாங்கன்னா, இங்க இருந்து யூதர்கள் வந்து இங்க வந்து பவுல வந்து கல்லெறியறதுக்கு வந்து இது பண்ணிட்டாங்கன்னு ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அதான் இங்க பார்க்கிறது. என்னதுன்னா, ம். பீப்பிள் ஃப்ரம் ஆன்டியோக் அண்ட் இக்கோனியம். சாரி, ம்ஹ்ம். ஆன்டியோக் அண்ட் இக்கோனியம். ஆன்டியோக் சொல்றது இங்க இருக்கிற ஆன்டியோக். ம். ஓகே. ஆன்டியோக் அண்ட் இக்கோனியம். ஓகே. இக்கோனியம். ஸோ இங்க இருந்து வந்த ஆட்கள் ம். வந்து லேத்ரால வந்து பவுல இது பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ம். சரி. இப்போ வந்து இது பவுல் வந்து அங்க கல்லெறி உண்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். ஆனா தீமோத்தேயு ம். பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க. அப்போஸ்தலர் 16:1. 16:1 இருக்கு. ம்ஹ்ம். ம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே ம். தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். ஓகே. ம். பார்த்தீங்கன்னா, அந்த யூத ஸ்திரீ வந்து ம். யூதர்களு. பார்த்தீங்கன்னா, ஆனா தகப்பன் வந்து கிரேக்கனு. ம். தீமோத்தேயு சொல்லிட்டு அந்த பையன் இருந்தான். ஓகே. ம். அப்ப அந்த தீமோத்தேயு வந்து பார்த்தீங்கன்னா, யார் ம்ஹ்ம். வேணும்னா பவுலோட வந்து அனுப்பிச்சு வச்சுர்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அந்த மிஷனரி ஜேர்னிக்கு. ம்ஹ்ம். இந்த தீமோத்தேயு தான் அந்த தீமோத்தேயு நம்ம பார்க்கிறது. ஓகே. ம்ஹ்ம். ம். இப்ப பேக் டு இந்த தீமோத்தேயுக்கு வரலாம். இவன் ம். வந்து சின்ன பையன். அதனால தான் என்ன ம். பவுல் சொல்லுவாருன்னா, வாலிபத்தை குறித்து அசட்டை ம்ஹ்ம். பண்ணாதபடிக்கு. உன்ன ம். வந்து கேலி பண்ணாங்கன்னா, சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ம். நீ வந்து அவங்க மாதிரி டைரக்ட்டா சொல்லு. ஏன்னா இவன் வந்து ம்ஹ்ம். இப்போ பவுலால எபேசு பட்டணத்துல வந்து மூப்பரா இருக்கான். ம். தீமோத்தேயு. ம். சின்ன பையனா இருக்கிறவர் வந்து ம்ஹ்ம். மூப்பரா இருக்காரு. அதனால ம்ஹ்ம். பெரியவங்க வந்து உன்னை வந்து அசட்டை பண்ணாதபடிக்கு, நீயும் ம்ஹ்ம். உன் வாக்கிலும், சொல்லிலும் நீ வந்து கவனம் உள்ளவனா இரு. சொல்லி ம். சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அது முன்னாடிலாம் அதெல்லாம் முன்னாடி காரியங்கள சொல்லிட்டு சொல்லி பார்க்கிறோம். முன்னாடியே சொல்லிட்டு வரதெல்லாம். ம்ஹ்ம். இப்ப நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, தீமோத்தேயு சொல்றது வந்து இவன் என்னோட பையன் சொல்லி சொல்லுவாரு எல்லா இடத்துலயும். ம். தீமோத்தேயு கிட்ட ம். வந்து நெறைய இடத்துல பேசுவார். பவுல் தான் ம்ஹ்ம். எழுதியிருப்பார். ம்ஹ்ம். இங்க நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயு சொல்லி போட்டோம் பார்த்தீங்களா? ம். இங்க இல்லப்பா. அ தீமோத்தி சொல்லி போடும்போது, ம்ஹ்ம். இங்க இத்தன இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பவுல் தான் பேசுவாரு. ம்ஹ்ஹ்ம். இங்க ஆக்ட்ஸ், ரோமன்ஸ், கொரிந்தியன்ஸ், பிலிப்பியன்ஸ் 1, 2, ம்ஹ்ஹ்ம். கொலோசியன்ஸ். ஓகே. தீமோத்தி 1 தீமோத்தி 2 தீமோத்தி 1 தீமோத்தி தெசலோனியன்ஸ் ம்ஹ்ம். எல்லாத்துலயும் தீமோத்தி வருவாரு. பிலேமோன் ம்ஹ்ம். எல்லாத்துலயுமே. ம்ஹ்ம். ஓகேவா? ஏன்னா அவரோட பையன் மாரி. ஹி இஸ் மை சன் ம்ஹ்ம். சொல்லி சொல்லுவாரு. ஓகே. ம்ஹ்ம். தீமோத்திவ. பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தீமோத்தி கிட்ட வந்து 2 தீமோத்தி ஆ 4ஆம் அதிகாரத்துல. ம்ஹ்ம். இங்க இங்க 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, "டூ தீமோத்தி மை டியர் சன். ஓகே. ம்ஹ்ஹ்ஹ்ம். கிரேஸ் அண்ட் பீஸ் டூ ம். யூ ஃப்ரம் காட் த ஃபாதர்" சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். அப்ப சன்ன கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க? ம். குமாரன் கிட்ட, "நல்லபடியா ம். வாழுப்பா. ம்ஹ்ம். நீ சௌந்தரியமா வாழணும். ம். எல்லாத்துலயும் நீ ம்ஹ்ம். நல்லா இருக்கணும்னு" சொல்லி சொல்றாருல்ல. ம். ஆனா இவர் என்ன பேசுறாரு பாருங்களேன். "நீ ம். தெளிந்த மனதுள்ளவனா இரு." ம்ஹ்ஹ்ம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ம். ஓகே. நெக்ஸ்ட் என்னதுன்னா, தீங்கு அனுபவி. அனுபவி. ம்ஹ்ம். ஓகே. என்டியூர் ஹார்ட்ஷிப். ம்ஹ்ம். தீங்கு அனுபவி. ம்ஹ்ம். என்னதுன்னா, பையன ஆசீர்வதித்து, "நீ ம். கெட்டு சீரழிஞ்சு போ." சொல்ற ம்ஹ்ம். மாரி என்னதுன்னா, "நீ ம்ஹ்ம். கஷ்டம் தான் படுவ ம்ஹ்ம். வாழ்க்கையில." ம்ஹ்ம். சொல்ற மாரி தீங்கு அனுபவி. ம்ஹ்ம். அப்படி சொல்றாரு. ஓகே. ம்ஹ்ம். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ம். ஓகே. ம்ஹ்ம். சாரி. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய். அப்புறம் உன் ஊழியத்தை உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப பார்த்தீங்கன்னா 2 வேலை. என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வேலை என்னது? சுவிசேஷம். ம்ஹ்ம். 2வது ஊழியத்தை நிறைவேற்றினா என்னது? பக்தி விருத்தி. ம்ஹ்ம். சபையின் ம்ஹ்ம். பக்தி விருத்தியின் காரியங்கள் ம். சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. 2 பாயிண்ட். ம். ஊழியம், ம். காஸ்பல் ஒர்க், ம்ஹ்ம். பக்தி விருத்தி. அதானே ம். நம்ம 2 பார்த்தோம். ம். வரங்கள்லயும் 2 ம். பாயிண்ட் ம். பார்க்கிறோம். ம். சபையில வந்து போதகர்கள், இவாஞ்சலிஸ்ட் குடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தி விருத்திக்காகவும், சபை மக்கள் பிலீவர்ஸ்க்காகவும், ம்ஹ்ம். அன்பிலீவர்ஸ்க்கு சுவிசேஷம் ம். போறதுக்காகவும். அதே ம்ஹ்ம். மாரி பார்த்தீங்கன்னா, உன் ஊழியத்தை நிறைவேற்று, தீங்கு ம்ஹ்ம். அனுபவி.
ம். சரி, ஊழியத்தை நிறைவேற்று, சுவிசேஷனுடைய வேலை செய். ஓகே, ம்ஹ்ம். காஸ்பல் ஒர்க் செய். சர்ச்சை வந்து பாத்துக்கோ. ம்ஹ்ம். சொல்லி அவர் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. பாத்தீங்கன்னா, இங்க அவருடைய எண்ட் ஆஃப் தி ஜர்னி. ஓகே. ம். அதுல சொல்றது இதுதான் அவர் சொல்றாரு தீமோத்தி கிட்ட. ம்ஹ்ம். அப்போ இதே தான் நம்மளும் செய்ய வேண்டியது. ம். ஓகே. அப்ப ம். என்னதுன்னா, கிறிஸ்துக்குள் இருந்தா கண்டிப்பா உபத்திரவம் இருக்கு. ம்ஹ்ம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ம்ஹ்ம். ஓகே. பாடுகள் இருக்கு. ம். ஓகே. ஆ எங்கேயுமே வந்து ஒரு என்னதுன்னா, என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகே. ம்ஹ்ம். அப்ப கிறிஸ்துவுக்காக சாட்சியா இருக்கிறோமா இல்லையா? ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். இப்ப ம். நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உலகத்துல வந்து நான் நெறைய கஷ்டப்படுறேன். எனக்கு வந்து வேதனை இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் வேதனை அடைகிறேன். சொல்லி ம்ஹ்ம். நெறைய பேர் நெறைய கஷ்டங்கள் அடைகிறாங்க. ம். வியாதி மூலமா, நெறைய இது ம்ஹ்ம். மூலமா. அது கண்டிப்பா அது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை தான். ஓகேவா? ம்ஹ்ம். அ அந்த மாரி வந்து சீஷர்களுக்கு கூட இருந்திருக்கலாம். ம். ஓகே. ம். நெறைய பேருக்கு சில பேருக்கு ம்ஹ்ம். இருந்திருக்கலாம். ஓகே. ம். ஏன்னா பவுல் சொல்றாரு, ம்ஹ்ம். என்னதுன்னா தீமோத்திக்கு வந்து வயித்துல வந்து ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டு. ம்ஹ்ம். ஓகே. வயித்து வலியோட ம். என்ன பண்றாரு? அவரு ம்ஹ்ம். சொல்லும்போது, "நீ கொஞ்சம் வந்து ஒயின் எடுத்துக்கோ, உன் வயித்து ம். வலிக்காக" சொல்லி சொல்றாரு பவுலு. ஓகே. டேக் சம் ஒயின் சொல்லிட்டு. ம். எங்கன்னா 1 தீமோத்தி 5:23 படிக்க வேணாம். சொல்லிர்றேன். ஓகே. ஆ என்ன சொல்றாருன்னா, "நோ லாங்கர் ட்ரிங்க் வாட்டர் ம்ஹ்ஹ்ம். எக்ஸ்க்ளூசிவ்லி. அது மட்டும் ம். சாப்பிடாத. பட் ம்ஹ்ம். யூஸ் எ லிட்டில் ஒயின் ஃபார் தி சேக் ஆஃப் யுவர் ஸ்டொமக் அண்ட் யுவர் ம்ஹ்ம். ஃப்ரீக்வென்ட் அலிமெண்ட்ஸ்." ஓகே. ம். இல்னஸ். ம். வயித்து வலிக்காக அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அதுக்காக நீ இது பண்ண சொல்லி சொல்றாங்க. அப்ப வியாதி உள்ளவங்க தான் இருக்காங்க நெறைய பேர். ம்ஹ்ம். ம். ஓகே. அப்படி இருந்தாலும் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு வந்து என்னதுன்னா, முக்கியமான நோக்கம் என்னதுன்னா, இந்த ஊழியத்தை செய்றது தான். ம்ஹ்ம். இது நிமித்தம் வரும் பாடுகள் தான் இங்க சொல்ல வருது. ம். ஓகே. ம். என்டியூர் ஹார்ட்ஷிப், ம்ஹ்ம். உபத்திரவம். ஓகே. நம்ம மாம்சீக விவகாரமா பாடுகள் இருந்தாலும், அது உலகத்தின் பாடுகள். அது எல்லா ம். மக்களுக்கும் இருக்கிறது. ம்ஹ்ம். ஓகே. நீ அவங்கள காட்டிலும் நீ என்ன டிஃபரன்ஸ் சொல்லி ம். பார்க்கும்போது, ம். நீ பிரித்தெடுக்க காரணத்துக்கு டிஃபரன்ஸே என்னதுன்னா, நீ சுவிசேஷம் ம்ஹ்ம். நிமித்தம் நீ பாடுபடுறியா? ம்ஹ்ம். ம். அதுதான் வந்து டிஃபரன்ஸா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால ம்ஹ்ம். தான் சுவிசேஷனுடைய வேலையை செய், ம். ஆ ஊழியத்தை நிறைவேற்று, தீங்கு அனுபவி சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு. ம். அப்ப இதெல்லாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் மைண்ட் இருக்கணும். ம். கான்ஷியஸ்னஸ். ஓகே. ம்ஹ்ம். அதனால தான் தெளிந்த மனதுடன் ஹெட் ஆஃப் ஆல் சிட்யூவேஷன்ஸ் அதான் கீப் யுவர் ஹெட் இன் ஆல் ஆ சிட்யூவேஷன். எல்லாத்துலயும் வந்து நீ வந்து என்ன இருக்கு? தெளிவான ஒரு ம்ஹ்ம். மனதுள்ளவனா இரு. அண்டர்ஸ்டாண்டிங்கா ம்ஹ்ம். இரு சொல்லி சொல்றாரு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அடுத்தபடியா என்ன சொல்றாரு? 6, 7, 8. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டுப் போகிறேன். நான் தேகத்தை விட்டுப் பிரியும் காலம் வந்தது. நல்ல ம். போராட்டத்தைப் போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தைக் காத்துக்கொண்டேன். இதுமுதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்குத் தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதைத் தந்தருளுவார். ம். பிரசன்னமாவதலை விரும்பும் அனைவருக்கும் இது தந்தருளுவார். பாத்தீங்கன்னா, பவுல் வந்து கடைசி சொல்றது என்னதுன்னா, நான் தேகத்தை பிரிந்து போகும் காலம் வந்துச்சு. அதுதான். ம்ஹ்ம். இதான் கடைசி ம்ஹ்ம். லெட்டர் ஆக்சுவலா எழுதுறது. ம். ம்ஹ்ம். அதுவும் கடைசி இருக்கணும் நம்ம. ஓகே. ம்ஹ்ம். இது ரிமார்க் தான். எல்லாருக்கும் வந்து கேட்டத சொல்லி சொல்லி சொல்லுவாரு. ஓகே. ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, ஐ ஹேவ் ஃபவுட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். ம்ஹ்ம். இங்க வந்து பாவத்தை போக்கும் கிரியைகள் செய்யறன்னு சொல்லவே இல்ல. ம். ஓகே. ம். அந்த ஃபைட் ம். சொல்லவே இல்ல. ம்ஹ்ம். இங்க ஃபைட் ஆஃப் ம்ஹ்ம். ஃபெய்த். ம்ஹ்ம். அப்போ அது எப்படிலாம் பண்ணார் சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவருடைய எழுத்துக்கள்ல இல்லன்னா அவருடைய அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கும்போது, சுவிசேஷத்த அறிவிக்கும்போது தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ம். எல்லா வித நெறைய பாடுகளும் பாடுகள் பாடுபட்டாங்க. அனுபவிக்கிறார். இங்க கூட ம்ஹ்ம். கல்லெறிஞ்சு விட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். சோ அதுதான் நம்ம இங்க பார்க்கிறது. ஐ ஹேவ் பினிஷ்ட் த ரேஸ். ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன். சொல்லி பவுல் சொல்றாரு. சோ அப்போ ம்ஹ்ஹ்ம். நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. இந்த சுவிசேஷ ம்ஹ்ஹ்ம். ஊழியங்கள் தான். ம்ஹ்ம். பவுலுக்கு தீமோத்தேயுக்கு சொன்ன விஷயம் தான். என்னதுன்னா, ம்ஹ்ம். உன் ஊழியத்தின் சுவிசேஷனுடைய வேலையை செய். காஸ்பல் ம்ஹ்ம். ஒர்க்கு. ம்ஹ்ம். 2வது என்னது? உன் ஊழியத்தை நிறைவேற்று. ம். ஓகே. அந்த விஷயம் தான் நம்மளுக்கும் இருக்கு. சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து உலகமெங்கும் போய் சாட்சியா இருக்குன்னு சொல்லி சொன்னாரோ, ம்ஹ்ம். அதே மாரி நம்மளும் வந்து என்ன பண்ணணும்? நம்ப சுவிசேஷத்து மூலமா ம்ஹ்ம். சாட்சியா இருக்கணும். ம்ஹ்ம். அதுல விசுவாசத்துல உள்ள வர மக்கள நம்ப என்ன பண்ணணும்? பக்தி வழி. விருத்திக்கு ஏதுவாக வழிநடத்தணும்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். இது இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல்ஸ். ம்ஹ்ம். ம். நான் கண்ணா இருக்கிறேன். எனக்கு இது தேவையில்ல. நான் காலா ம். இருக்கிறேன். எனக்கு இது தேவையில்ல சொல்லி சொல்ல முடியாது. ம்ஹ்ம். எல்லாரும் ஒரே ஐக்கியம். எல்லாருமே ஈக்குவலா தான் வளரணும். ஒருத்தங்க குறைபட்டா இன்னொருத்தங்க வந்து காப்பாத்தணும்.
சொல்றதுதான் வந்து சபை ஒரு ம்ஹ்ம். சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதே போல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, சுவிசேஷம் அறிவிக்கும் போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நம்மளோட நோக்கம் வந்து ஒருத்தங்கள வந்து சபைக்குள்ள கொண்டு வரது நம்ம நோக்கம் கிடையாது. ம். ஓகே. ஞானஸ்தானம் குடுக்கறது நம்ம நோக்கம் கிடையாது. ஞானஸ்தானம் குடுத்தா என்ன ம்ஹ்ம். ஆயிடுவாங்க? அவங்க ம்ஹ்ம். சபை மெம்பர் ஆயிடுவாங்க. ம். ஓகே. அதுக்காக தான் நான் வந்து ஒருத்தவங்கள கூப்பிடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ம்ஹ்ம். இதா ஒருத்தர் இழுத்துக் கொள்றாருன்னா என்னது? அது தேவனுடைய ம். சாய்ஸ். ம்ஹ்ம். தேவனோட முன்குறித்தல். ம். அவங்க முன்குறிக்கப்பட்ட மக்கள் தான் சபையா ஆக முடியும். சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். ம். நம்மளோட வேலை என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ம்ஹ்ம். வேலை என்னது? சுவிசேஷனுடைய வேலை செய். ம். சுவிசேஷத்த அறிவி. ம்ஹ்ம். அதுதான் முடிஞ்சுச்சா? வேலை முடிஞ்சுச்சா? ம். அடுத்து கேட்கறாங்கன்னா, நல்லது. அவங்க ம்ஹ்ம். அவங்க கூட வந்து நீங்க வந்து இன்னும் முழுமையா சொல்லுங்க. ம்ஹ்ம். கேட்கலையா? அடுத்து யாரு கேட்கறாங்க? அவங்ககிட்ட ம்ஹ்ம். சொல்லுங்க. அடுத்து ம்ஹ்ம். யார் கேட்கறா? அவங்ககிட்ட சொல்லுங்க. ம்ஹ்ம். ம். அப்படின்னு அதுதான் நம்மளோட வேலை. இந்த ம். கான்ஷியஸ்னஸ்ல கிளியர் ஐடியா இருக்கணும். ஓகேவா? ம். ம். அப்புறம் அதாவது என்னதுன்னா, இப்போ நீங்க வந்து ஞானஸ்தானத்துக்காக நீங்க வந்து சொல்றவங்களா ஆயிட்டீங்கன்னா, ம்ஹ்ம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சாதுரிய ஞானத்தோட நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. ம். ஓகே. ம்ஹ்ம். எப்படியாவது அவங்கள ம்ஹ்ம். அட்ராக்ட் பண்ணணும். அவங்கள எப்படியாவது கொண்டு வரணும் சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஓகே. ம்ஹ்ம். ஆனா இங்க வந்து நம்மளோட நோக்கம் அப்படி இருக்கக்கூடாது. ம்ஹ்ம். நம்மளோட நோக்கம் என்னது? அறிவி அதுதான். ம்ஹ்ம். ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க கிளியர் ம்ஹ்ம். அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ப்ரீச் பண்றது தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்கிறோம். ம். அப்ப ஏன்னா வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்களாம், இந்த உலகத்துல இருக்க மக்கள ம்ஹ்ம். ஓகே சுவிசேஷத்த அறிவிக்கிறேன் சொல்லி சொல்றவங்க இருக்கட்டும். ம்ஹ்ம். இல்லன்னா வந்து ஒரு நார்மலா உலகத்துல இருக்க மக்கள, ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்காக தான் என்ன பண்றாங்க, அந்த ம்ஹ்ம். வேலைய செய்றாங்க. ம். அதுவும் எந்த பிரயோஜனம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக பிரயோஜனம். ம்ஹ்ம். உலக ஆதாயம் ம். சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு உலக ஆதாயமே இல்லன்னா, நம்மளுக்கு குடுக்க போறது தேவன் தான் குடுக்க போறாருன்னா, ம்ஹ்ம். நீ எதுக்காக வந்து இது பண்ணணும்? இது ம். தேவனோட அழைப்பு, தேவனோட சபை சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா, ம்ஹ்ம். நீ ம். செய்ய வேண்டியது என்னது? நான் ம்ஹ்ம். ஊழியம் தான் செஞ்சேன். ம். ஓகே. சொல்லி நான் ஊழியக்காரன், ஊழியத்த ம்ஹ்ம். மட்டும் தான் செஞ்சேன். நீ ம்ஹ்ம். சொன்ன வேலைய தான் செஞ்சேன். ம். சொல்லி நம்ம வந்து தேவன் முன்னாடி போய் நிக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அதுதான். ம். மற்றபடி நம்ம வந்து நான் தான் பாருங்க உங்க சபைய கட்டி காப்பாத்துனேன். சொல்லி ம். சொல்ல தேவையில்ல. ம்ஹ்ம். பவுல் தானே செய்றார். என்ன பண்றாருன்னா, அவர் சொன்ன வேலையே என்ன பண்றாரு? ம்ஹ்ம். செய்றாரு. ம். அது மூலமா அவருக்கு விசுவாசம் காத்துக் கொள்ளப்படுது. அதுதான். ம். ம். நம்ம ரட்சிப்பு உண்டாவறதுக்கு நம்ம அதெல்லாம் பண்றோம். ம். ம். ஓகே. ம். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நம்ம பிளைன் அண்ட் சிம்பிளா நம்ம சொல்லாம நம்ம இருந்தோம்னா, ம்ஹ்ம். நம்ம சாதுரிய ஞானத்தோட பண்ணோம்னா, அப்ப ம்ஹ்ம். கிறிஸ்துவோடைய இது ம்ஹ்ம். வந்து என்ன ஆயிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்டி ஆயிடும். ம்ஹ்ம். ஓகே. இது தேவனுடைய அழைப்பு இது. ம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். சரி. நம்ம ம். செய்ய வேண்டிய வேலை சுவிசேஷம் அறிவிக்கிறது. ம்ஹ்ம். அப்புறம் பக்தி ம்ஹ்ம். வேதிக்கான காரியங்கள்ல ம்ஹ்ம். சபைக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 ம்ஹ்ம். காரியங்கள். ம்ஹ்ம். ஆ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டா? ம். சொல்லுங்க. எதுனா, ம்ஹ்ம். இதுவரைக்கும் நம்ம ஃபுல்லா சபையின் அழைப்பு, என்ன நோக்கம், என்ன பாயிண்ட் ம்ஹ்ம். ம். எல்லாம் பார்த்துட்டோம். ம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதுவும் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகே. ம். அப்போ ரோமர் 8ல வந்து இந்த ஒரு வசனம் எதுனா 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுக்கு அர்த்தம் என்னது? ம்ஹ்ம். If you live after the flesh. ம். ம்ஹ்ம். கடைசியில அவங்களுக்கு மரணம் வரும். மாம்சத்தின்படி மட்டுமே நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. ம ம கடைசியில அவங்களுக்கு மரணம் தான் வரும் அப்படின்ற மாரி சொல்றாரா முதல்ல? இது சபையின் அழைப்புல வந்துட்ட பிறகு, வந்ததுக்கு ஒருத்தங்க வந்து ம்ஹ்ம். மாம்சத்தின்படி நடந்தாங்கன்னா என்ன ஆயிடும்? அதுதான். ம்ஹ்ம். இத விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுதான். திரும்ப அவங்களால வர முடியாது அப்படின்னே பல வர இடங்கள்ல முடியாது. சொல்லியிருக்காரு. ம். ஆமா. ம். அத பத்தி டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ம். பார்ப்போம். ம்ஹ்ம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ம். ஆனா ம். இங்க தெளிவா சொல்றது என்னதுன்னா, ம்ஹ்ம். மரணம். அதுதான். ம். ம். மாம்சத்தின்படி நடந்தல். அப்புறம் ம்ஹ்ம். என்னதுன்னா, நியாயப்பிரமாணம், பாவத்தை போக்கும் ம்ஹ்ம். கிரியைகள், ம்ஹ்ம். நான் சுயக்கிரியை நான் பண்ணுவேன். ம்ஹ்ம். ஓகே. இயேசு கிறிஸ்து தேவையில்ல. ம். சொல்ற அந்த ம். கோட்பாடுக்குள்ள போயிட்டீங்கன்னா, ம்ஹ்ம். யூ வில் டை. உங்களால ஜெயிக்கவே முடியாது உங்க மாம்சத்த. ம். 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 ஓகே. நெவர். இட் இஸ் a ஃபெயிலிங் ரேஸ் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இந்த உலகமே அதான் பண்ணிட்டு இருக்கு. ம்ஹ்ம். ஈவன் ஹிந்துஸ் கூட பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அந்த ஜெயினிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாய் மூடிக்கிறாங்க. ம். கீழ கிரவுண்ட்ல இருந்து வர அந்த ம்ஹ்ம். வெங்காயம், பூண்டு அதெல்லாம் சாப்பிட ம்ஹ்ம். மாட்டாங்க. அது சாப்பிட்டா ம். வந்து நமக்குள்ள என்ன ஆயிடும்? இச்சை வந்துரும் சொல்லி நினைக்கிறாங்க. ம்ஹ்ம். சோ எல்லா வகையிலும் என்ன பண்றாங்க? பியூரிஃபிகேஷன் பண்றாங்க சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ம். அவங்கள காட்டுல பெந்தேகோஸ்தே பண்ண முடியுமா? வெள்ள ம். ட்ரெஸ் போட்டா ம். சரியாயிடுமா? ம். ம். ஓகே. அவங்க ம். உள்ள இருக்கிற அந்த இதுவே அழுக்கே போணும்னு சொல்லிட்டு அந்த மாரிலாம் பண்றாங்க. ஓகே. ம். ம். மாம்சம் சாப்பிட மாட்றாங்க. நீங்க ம்ஹ்ம். கறி சாப்பிடாம இருக்கீங்களா? ம்ஹ்ம்.
ஓகே. பார்த்தீங்கன்னா, அந்த அளவு உலகத்துல இருக்கிற ஹிந்துஸே பண்ணிட்டுருக்காங்க. ஆனா ம்ஹ்ம். அதுவும் அப்ரோஜனம் தான் சொல்லி பார்க்குறோம். ம், ஓகேவா? ம், கிறிஸ்து மூலமா தான் நீங்க வந்து ஜீவன் அடையறீங்க. ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆனா பட் இஃப் பை த ஸ்பிரிட் ம்ஹ்ம். யூ புட் டு டெத் த டீட்ஸ் மிஸ்டரீஸ் ஆஃப் த மிஸ்டேக். பாடி யூ வில் லிவ். அப்புறம் என்ன ம்ஹ்ம். அர்த்தம்? சொல்லி ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ம்ஹ்ம். கிரியைகள்லாம் செய்யாதபடிக்கு நீங்க ம்ஹ்ம். ஆவியின்படி கிறிஸ்துவ ம்ஹ்ம். ஏற்றுக்கொண்டு, ம்ஹ்ம். கிறிஸ்து மேல முழு விசுவாசத்தோட நீங்க ம்ஹ்ம். தேவனுடைய நற்காரியங்கள செய்தீங்கன்னா, ம்ஹ்ம். நீங்க ம்ஹ்ம். பிழைப்பீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். இதுதான் நம்ம வந்து எபிரேயர் அந்த ம். 10ஆம் அதிகாரத்துல கூட நம்ம 9ஆம் அதிகாரத்துல கூட நம்ம படிச்சோம்ல. ம். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ம். சர்வ் சேவைகளை பண்றதுக்கு. சரி. சர்வ் ஊழியம் பண்றதுக்காக, செய்வதற்காக. ம். ஊழியம் செய்வதற்காக ம்ஹ்ம். அழைக்கப்பட்டிருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம இங்க ம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நம்ம ம். படிக்கிறது என்னதுன்னா, அந்த ரேஸ் வின் ம். பண்றது தான் நம்மளோட கோலே சொல்லி ம். பார்க்கிறோம். ம்ஹ்ம். மத்தபடி வந்து இங்க பாவத்திலேயே வந்து சிக்கிக்கொண்டு இருக்கிறது ம்ஹ்ம். கிடையாது. ம். என்டாங்கிள்டு. ம்ஹ்ம். ஓகே. சின் தட் ஈஸிலி என்டாங்கிள்ஸ் அஸ். ம். என்டாங்கிள்ஸ்னா என்னது? ம்ஹ்ம். ம்ஹ்ம். சிக்கிக்கிறது. ம். ஓகே. அந்த மாரி தான் ம்ஹ்ம். என்ன பண்ணுதுன்னா, உலக மக்கள் எல்லாருமே சிக்கி வச்சுச்சு. ம்ஹ்ம். இத நீ சுத்திகரிக்கணும். இது சுத்திகரிக்காம ம்ஹ்ம். நீ எப்படி காட் கிட்ட முடியும்? இத ம்ஹ்ம். பண்ணாம நீ ம். எப்படி அங்க முடியும்? ம்ஹ்ம். அப்படி ம்ஹ்ம். சொல்லி நம்மள நம்மளே குற்றம் சாட்டுறதா ஆயிடுது. ம்ஹ்ம். நம்ம வந்து அதிலேயே சுத்தி இருக்கிற மக்களா ஆயிடுது. ம்ஹ்ம். ஓகே. ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லா மதத்திலேயே இருக்கவங்களும் மாட்டிக்கிறாங்க அதுல தான். ஓகே. ம்ஹ்ம். பெரிய ம். பெரிய சொல்லி சொல்ற ஆளுங்க எல்லாருமே அதுல தான் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். நம்மளோட நோக்கம் என்னது? கோல் என்னது? அத நீ கிளியரா பண்ணு. ம். ம். சூழ்ச்சியினுடைய வேலை செய். ம்ஹ்ம். இங்க அனுபவி. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ம். சொல்றது தான் அந்த பாயிண்ட் ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம். இங்க பார்க்குறோம். ஸோ ஓவரா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ம்ஹ்ம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? சபையின் அழைப்புல? இல்ல மேத்யூ. ம்ஹ்ம். ஓகே. சரிப்பா. நம்ம லாஸ்ட் ஸோ டைம் வேற சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். நோட் பண்ணி ம். வச்சிருக்கீங்க. ம். என்ன பாயிண்ட்? ஒரு ஹைப்போதசிஸ் மாரி ஒரு 5 விஷயங்கள் பார்த்தோம் நம்ம. இப்ப வந்து ஒரு வேள ம். ஆதாம் வந்து அந்த கனிய சாப்பிடல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஓ! சாப்பிட்டு அதா? மீட்பு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படின்ற மாரி நம்ம பார்த்தோம். இந்த 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 இதுல தானே பார்த்தோம் அத. இந்த சாப்டர் இந்த இதுல தானே? ஆமா. இது இது வந்து நம்ம எதுக்காக அத பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ம். மகிமைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்காக. ஓகே. அந்த கான்டெக்ஸ்ட்காக. ம்ஹ்ம். ஓகே. இப்ப நம்ம இந்த லைவ்ல பார்க்கும்போது என்னதுன்னா, மகிமைகள் மட்டும் தனியா பார்த்துட்டோம் ஃபுல்லா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். மகிமைகள் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மள ஓ. எவ்வளவு தூரம் உயர்த்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். ம்ஹ்ம். ஹைப்போதசிஸ். ம்ஹ்ம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் ம்ஹ்ம். இந்த இயேசு கிறிஸ்து வந்து வரலன்னா என்ன ஆயிருக்கும்? ம்ஹ்ம். எல்லாம் செத்து ம். போயிருக்கும். ம். ஓகே. பாவமே ம்ஹ்ம். செய்யாம இருந்தா என்ன இருக்கும்? ஓகே. ம்ஹ்ம். அதே மாரி ஆதாம் வந்து ம். தேவ திட்டப்படி என்ன நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்கும். ம்ஹ்ம். ஓகே. ம். ம். யாரும் வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான்லாம் வரலன்னா. ஓகே. அப்படி ம். இருந்திருக்கும். ம். அப்படியே நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து மீட்டுட்டாரு. ம்ஹ்ம். மீட்டுட்டு போயிட்டாரு. ம். அப்ப என்ன ஆயிருக்கும்? ம். அப்ப திருப்பி யாராவது வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ம்ஹ்ம். ஆ சாத்தான் மாரியே இல்ல ம்ஹ்ம். சாத்தான் கூட என்ன பண்ணுவான்னா வந்துட்டு ம்ஹ்ம். திருப்பியும் வஞ்சிக்கிறது. ம். இது ஆப்ஷன் இருக்கு ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்போ சரி நம்மள வந்து மனுக்குலத்த என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் பேரு என்ன பண்றாருன்னா மீட்டு, ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து வந்து அதான் தூதர்களோட நிலைமையில, ம். சாத்தான்லாம் எந்த நிலைமையில இருக்கானோ, அந்த நிலைமையில ம்ஹ்ம். வச்சுட்டாரு. வச்சுட்டோம்னா என்ன ம்ஹ்ம். ஆகும்? சொல்லி ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி வந்து ஒரு ஒரு கண்ட்ரி ஈக்குவல் பவர்ல இருக்கும்போது என்ன பண்றாங்க? எனக்கு இந்த கண்ட்ரிஸ் எனக்கு இந்த நான் வச்சுக்கிறேன். இந்த ம். ஏரியா நான் வச்சுக்கிறேன் சொல்லி காலனி ம்ஹ்ம். ஆதிக்கம் எல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா? ம்ஹ்ம். அந்த மாரி அவங்களும் பூமிய வந்து கூறு போட்டுருப்பாங்க. ஓகே. ம்ஹ்ம். நான் இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ ம்ஹ்ம். அதே வந்து அதுக்கும் ம்ஹ்ம். மேல பார்க்கும்போது, ம்ஹ்ம். கிறிஸ்து எங்க போறாரு? பிதாவின் வலது பக்கத்துல போறாரு. அதே இடத்துல நம்மளையும் கொண்டு ம்ஹ்ம். போய் வைக்கும்போது, அப்ப நம்ம ம்ஹ்ம். மகிமைகளே வேற ஆயிடுது. ராஜாக்களாவும், ம்ஹ்ம். ஆசிரியராகவும் நம்ம வந்து வைக்கப்படுறோம்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்போ பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் நியாயத்தீர்க்கிறதுக்கான அதிகாரத்த குடுக்குறாரு. 1 ம்ஹ்ம். கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ம். சரி. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேல வச்சிருக்கிறது நம்மளோட ம்ஹ்ம். கட்டளைகள் தான் கீழ்ப்படிய முடியும். யாரும் நம்மளோட கட்டளை இது மீறி இது பண்ண ம்ஹ்ம். முடியாது. சொல்லி வரும். எல்லா நாமத்துக்கும் மேலாக கிறிஸ்துவரை ம்ஹ்ம். உயர்த்தப்பட்டு சபை என்ன ம்ஹ்ம். பண்ணுது? பண்ணுது? அவரோட கூட சரீரமா இருக்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். ஸோ அவர் தலையா இருக்கார். நம்ம சரீரமா இருக்கோம். அப்போ ம். எல்லாமே நம்மளுக்கு கீழயே வருது சொல்லி பார்க்கிறோம். சரி. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ம்ஹ்ம். அந்த மகிமையில எப்படி நம்ம ம்ஹ்ம். மகிமைக்கு போறோம் சொல்றத அத பார்க்கிறோம். ம்ஹ்ம். அதனால தான் அந்த எல்லா நாமத்துக்கும் மேலாக ம்ஹ்ம். நம்மளும் அங்க உயர்த்தப்பட்டிருக்கோம் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ம்ஹ்ம். சரி. புரியுது. ம். சரி மேத்யூ. அவ்வளோதான். சரிப்பா. ஸோ ம்ஹ்ம். நாளைக்கு வந்து
சபையின் அழைப்பு 2 பார்க்கலாம். ம்ஹ்ம். அதுல வந்து எல்லா 10 காரியங்களும் நம்ம பார்த்தோம்ல. அது ம். எல்லாமே டைரக்ட்ஸ் டூ 1 ம். சொல்லி அந்த ம். பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். ம். ஓகே. அது ம். ஃபாஸ்ட்டா முடிச்சிடலாம் அந்த விஷயத்த. ம். சரி. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ம். ஓகே. 2ஆம் மரணம்னா என்னது? ம். ஓகே. நியாய தீர்ப்பு. ஓகே. ம்ஹ்ம். ஓகேப்பா. சரி. நீங்க 10th கிளாஸ் வந்து நீங்க தான் எடுக்கணும். சரி. ஓகே. அதுதான் வந்து ம். கம்ப்ளீட் முடிஞ்சிச்சுல்ல. முடிஞ்ச ஆமா. பிறகு 10th கிளாஸ் வந்து நீங்களே எடுங்க. ம். ஓகே. சரி. ம். நான் வேணா டாக்குமெண்ட் அனுப்பணும்னா அனுப்புறேன். ம். சரி. நீங்களே இது பண்ணுங்க. ம்ஹ்ம். அது சரி. வந்து 6 ஃபவுண்டேஷன் ம்ஹ்ம். சப்ஜெக்ட்ஸ். கரெக்ட். ஓகே. ம். நோட் பண்ணி வச்சிருக்கேன். ம். எப்படி வந்து அது வந்து நம்ம ம். எடுத்த கிளாஸ் எல்லாமே அதுல லிங்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம். சரி. ம். ஓகேப்பா. சரி மத்தியா. முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். ம். சரி. ம். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரா நாங்கள் ஒன்று கூடி உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சபையின் அழைப்பு என்ற இந்த பாகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் யாவற்றையும் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதியவும், ஏற்ற வேளையிலே எங்களுக்கு கர்த்தர் தாமே நினைப்பூட்டும்படியாகவும், உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்பி, எங்களை விசுவாசத்திலே வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த புதிய சிருஷ்டியின் மகத்துவத்தை நாங்கள் முழுவதுமாக அறிந்து கொண்டு, அதனை பற்றிக் கொண்டு, இந்த இலக்கை நோக்கி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓடும்படியாக கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஓகே ஜெபின். சரிங்க. நாளைக்கு ம். பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். ம். டேக் கேர். பை.